ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இந்த மாதிரி பேஜ் வந்து கொடுத்துட்டேன். ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி பேஜில் வந்து எரர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது அந்த ஃபங்க்ஷன் நேம் பார்த்தோன்னா ஓபி ஸ்டார்ட் அப்படின்ட்டு இங்கே பாருங்க, நான் அதை எழுதுகிறேன் பிஹெச்பி. ஏன்னா நம்ம இது வந்து இன்னொரு பிஹெச்பி ஃபங்க்ஷன்ன்றதுனால நான் வந்து இன்னொரு பிஹெச்பி வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டு, அது பக்கத்தில் நம்ம மறுபடியும். ஸோ இந்த ஓபி ஸ்டார்ட் அப்படின்றது பார்த்தோன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரன் ஆகணுன்றதுக்கான மீனிங். ஸோ இது கீழே வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஓபி அண்டர்ஸ்கோர் அண்ட் அண்டர்ஸ்கோர் FLUSH இது கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து எந்த இடத்துல HTML யூஸ் பண்ணாலையும் பாருங்கள் இந்த இடத்துல இப்போ அதாவது இந்த ஹெட்டருக்கு மேலே தான் நான் வந்து HTML யூஸ் பண்ணுறேன். தென் கீழே வந்து வெப்சைட் இந்த மாதிரி நான் எது வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எழுதி இருக்கிறதுனால இது வந்து ஃப்ளஷ் அப்படின்றது வந்து இந்த மாதிரி எரர்ஸ் வராது பார்த்துக்கும். ஸோ நான் இப்போ சேவ் பண்ணிட்டு வெப்சைட்டில் போய்ட்டு ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் கனெக்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெப் பேஜ் வந்து நல்லா ரன் ஆகுது, லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எழுதுறதுனால அந்த ஃபங்க்ஷன் எழுதுறதுனால நம்மளுக்கு வந்து HTML டேக்ஸ்குள்ளார கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் மறுபடியும் போடுறேன். இந்த இடத்துல ஃப்ளஷ் அப்படின்ற மாதிரி இன்னொன்று க்ளீன் அப்படின்னு இருக்குது. இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால பார்த்தோன்னா நம்மளுக்கு எதுவுமே வராது, பிளாங்காக வந்துடும் பேஜ். ஸோ நம்ம வந்து இது தேவையில்லை, நான் இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கேன். ஃப்ளஷ் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து எத்தனை HTML டேக்ஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து எரர் வந்து வராது. ஸோ இது நீங்கள் இந்த ஹெட்டர் டேக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரீடைரக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம வேறு எந்த பேஜ் வேணாலும் கூட கொடுத்துக்கலாம். ரீடைரக்ட் ராகவேந்திர பேஜ் .in கொடுக்குறேன் இந்தியா அப்படின்ட்டு. இப்போ பார்த்தோன்னா இங்கே ஒரு மேலே ஒரு பேஜ் எழுதிட்டு அந்த பேஜ் வந்து நம்ம கிளிக் கொடுத்தோன்னே இந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிற மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் கூகுள் ஒன்று வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பேஜஸ் எல்லாம் வந்து செட் பண்ணிக்கலாம். தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை.